இன்று ஒரு குட்டி கதையும் இறை வார்த்தையும். செத்த ஈ. செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒரு வீட்டின் தோட்டத்தில் உள்ள ஒரு மரத்தில் காகம் கூடு கட்டி வாழ்ந்தது. அதே தோட்டத்தில் வாழ்ந்த நாயும் காகமும் நண்பர்களானார்கள். ஒரு நாள் சோகமாக இருந்த காகத்தை பார்த்து நாய், ஏன் இன்று சோகமாயிருக்கிறாய் என்றது. காகம், அதெல்லாம் ஒன்றுமில்லை என்றது. நாய் விடவில்லை. உடனே காகம் சொன்னது, கிளி, புறா இவற்றை இந்த வீட்டார் கொஞ்சி கொஞ்சி வளர்க்கிறார்களே என நானும் அவர்கள் ஜன்னல் அருகே சென்றேன். என்னை விரட்டி விட்டார்கள். என்னை ஏன் பிடிக்கவில்லை? என்னிடம் எவ்வளவு நற்குணங்கள் உண்டு தெரியுமா என்றது. ஏய், நற்குணமா? உன்னிடமா? எங்கே சொல்லு என்றதும், அதிகாலையில் எழுவோம், தூய்மையாக இருப்போம், கூடி வாழ்வோம் என்றது காகம். நாய், இதெல்லாம் இருந்தாலும் உன்னிடம் திருட்டு பழக்கம் உண்டே, அதுவும் இழித்திருக்கும் போதே கையில் உள்ளதை பறித்து சென்று விடுவாயே என்றது. ஆம், இத்தனை நல்ல குணம் என்னிடம் இருந்தும் திருட்டு குணத்தால் என்னிடம் இருக்கிற நல்ல குணம் அனைத்தும் வீணாகிவிட்டதே என எண்ணியது. பிரியமானவர்களே, நீங்கள் நன்கு ஆசீர்வதிக்கப்பட்டு செழிப்பாய் இருக்கிறீர்களா? பெருமை, மேட்டிமை, அகந்தை நாம் சிந்தையிலும் வராதபடி பார்த்து கொள்வோம். அதற்கு ஒவ்வொரு நாளும் நம்மை ஆராய்ந்து பார்த்து, எல்லாம் தேவனுடைய கிருபையே அல்லாமல் வேறொன்றும் அல்ல என நம்முடைய எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவ கிருபை, தயவு இல்லாமல் ஒன்றுமில்லை என்பதை நம் மனதில் இருத்துவோம். செத்த ஈ போன்ற காரியங்கள் நம் வாழ்வில் விழாமல் காப்போம். தொடர்ந்து இது போன்ற கதைகளை கேட்பதற்கு நம் ஜீசஸ் லீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.